அப்பா வந்து, "டேய் முட்டாள், இங்க வான்னு" கூப்பிடுறது வந்து நம்மள மட்டம் தட்டுறதுக்காகவா? அ முட்டாள்ன்னு சொல்றது அவர அத விரும்பி கூட சொல்லல. ஆகக்கூடாதுங்கிறதுக்கு சொல்றது தான். அதுதான். அது ஒரு பாணி. கிண்டல் அடிச்சு சொல்றது இருக்கு இல்லையா? அது வந்து நீ முட்டாள்ன்னு சொல்றது வந்து, நான் முட்டாள்ன்னு சொல்லிக்கிறது வந்து, அது ஒரு பாணி. அது ஷோ. நான் சொன்னா அந்த கட்சி தோத்துரும். ஓட்டு போடுங்கன்னு சொன்னா அந்த கட்சி தோத்துரும். அதனால நான் இப்ப அந்த ஓட்டு போடுங்கங்கிறதெல்லாம் சொல்றதில்ல. அப்படின்னு ஆரம்பிப்பாரு. அப்ப நீ சொன்னது எதுவும் நடக்காது. அப்படின்னு தன்னை கோமாளி ஆக்கிக்கிட்டு, அப்புறமா தான் தன்னுடைய ஆர்குமென்ட் வைப்பாரு. அது ஒரு பாணி. ஆரம்பத்துல இருந்தே நானும் முட்டாள், நீயும் முட்டாள். நான் கொஞ்சம் மேம்பட்டுட்டேன், நீயும் மேம்படேன். அவ்வளவுதானே சொல்றேன். அப்படிம்பாரு பெரியாரு. அத கலோக்கியலா அது கிட்டத்தட்ட புத்தர் பாணி. கலோக்கியல் லாங்குவேஜ், லோக்கல் லாங்குவேஜ்ல பேசுறது. அது பெருசா என்னுடைய அ மொழிவன்மையை காட்டுறது அல்ல அந்த விளையாட்டு. எஸ்பெஷலி ஃபார் அ ரிஃபார்மிஸ்ட். மக்களோட பேசணும். அது அ அதாவது அ காது கேளாதவங்க, கண் தெரியாதவங்களுக்கும் போய் ரீச் ஆகுற மாரி இருக்கணும். அது கையால தான் செஞ்சு காட்டணும்னா, அத செஞ்சு காட்டுற ஒரு ஆள் வேணும். அவனுக்கு தான் கனிவு ஜாஸ்தின்னு அர்த்தம். லூசு மாரி அவங்க கூட போய் கைய ஆட்டிட்டு இருக்கானே இந்த ஆளுன்னா, அவனும் பெரியார் தான்.